Hello viewers, இனி நம்ம பார்க்க போறது One Piece episode 128. ஓபன் பண்ணா நம்ம அலுப்பர்னா பேலஸ காட்டுறாங்க. அங்க சாப்பர் பயங்கரமா மெடிசன் எல்லாம் பண்ணிட்டு இருப்பானா. அங்க இருக்க மெடிக்கல் ஆளுங்க எல்லாம் பார்த்துட்டு மிரண்டுருவாங்க. ஏன்னா சாப்பர் மருந்த அந்த அளவுக்கு பெஸ்டா பண்றானாமா. இந்த உலகத்துல இதை நீ எங்க கத்துக்கிட்டேன்னு ஆச்சரியமா கேப்பாரு. ட்ரம் ஐலாண்ட் உடனே இன்னும் பாராட்டுவாரா. அது சாப்பருக்கு இன்னும் ஹாப்பியா இருக்கும். ஆக்சுவலா இந்த வயசானவர் 40 வருஷமா டாக்டரா இருக்காராமா. ஆனா இவன் பண்ற டெக்னிக் எல்லாமே புதுசா இருக்கான். இந்த மாதிரி எல்லாம் பண்ண முடியும்னு எனக்கே இப்பதான் தெரிய வந்துச்சு. அப்படி இப்படின்னு பயங்கரமா புகழ்ந்தவன சாப்பர் வழக்கம் போல மூஞ்ச சந்தோஷமா வச்சு வாயில வந்ததெல்லாம் சொல்லி திட்டுவான். ஏமா நான் அப்படி என்ன தப்பா பேசிட்டேன்னு விவி கிட்ட கேட்பான். அடா அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஃப்ரீயா விடுங்கட்டு அவன் நேரா லூஃபிய பார்க்க போவா. ஏன்னா அந்த சண்டை அப்ப மயங்கினவன் இன்னும் எந்திரிக்கல, அந்த அளவுக்கு டயர்டு. இங்க அந்த டாக்டர் இன்னும் விடாம சாப்பரை புகழ்ந்து தள்ளிக்கிட்டே இருப்பாரு. ஒரு வழியா பேலஸ்ல எல்லாம் நல்லபடியா போயிட்டு இருக்கா. அதே நேரம் ஊருக்குள்ள காட்டுறாங்க டேமேஜ் ஆன வீடுங்க பில்டிங்ஸ் எல்லாத்தையுமே எல்லாரும் ஒண்ணு சேர்ந்து சரி பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஆளுங்க வர வழியில அதை பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுவாங்க. என்ன சஞ்சி இது எல்லாமே அழகா இருக்க விவியால தான் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லுவான். அவன் எப்பவும் இப்படித்தானே. அந்த டைம் அங்க எவனோ ஒருத்தன் கத்திட்டு அடப்பான். என்னன்னு பார்த்தா வீட்டையே ஓட்ட விட மாதிரி ஆக்கி வச்சிருப்பாங்க. இத பார்க்கும்போது எவனோ மிதிச்சு உடைச்ச மாதிரி இருக்குதே. அவன் மட்டும் என் கையில கிடைச்சான் ஓட விட்டு வாயிலே மிதிப்பேன்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். உடனே சஞ்சிக்கு தூக்கி வாரி போடும். ஏன்னா நம்ம பையன் தான் ஷார்ட் அவுட்ல போறேன்னு சொல்லி உடைச்சிட்டு போனவன் எது மிதிச்சு உடைச்சிருக்காங்களான்னு உசோப்பை அப்படியே கேஷுவலா பாப்பான். ஆஹா நம்ம தான் போட்டு விட்டான்னா அவ்வளவுதான் தண்டனக்கான்னு சொல்லி உசோப்பா லேக்கா தனியா கூட்டு போயிருவான். அதே நேரம் இங்க ஜோரோவை காட்டுறாங்க. அவன் அவனோட கான்சன்ட்ரேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்காக ரெண்டு கையில ரெண்டு பெரிய கல்லை வச்சு பயங்கரமா கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருப்பான். என்னன்னா கடைசியா போட்ட சண்டையில அந்த மிஸ்டர் ஒன் பயங்கர ஸ்ட்ராங்கா ஆனால சோ அந்த அளவுக்கு பவரை வெளியே கொண்டு வர வரைக்கும் பையன் பயங்கரமா பிராக்டிஸ் பண்ண போறானாமா. அப்படியே கட் பண்ண நமி இங்க இருக்க லைப்ரரியில இருக்க புக்ஸ் எல்லாம் படிச்சு பார்த்துட்டு எல்லாமே நல்லா இருக்கு, எனக்கு இந்த புக்கை கொடுப்பீங்களான்னு கேப்பா. கிங் தாராளமா எடுத்துட்டு போம்பாரு. ஏன்னா அங்க இருக்க எல்லா புக்கையுமே அவர் படிச்சிட்டாராமா. அப்படியே சக்காவை காட்டுறாங்க. அவன் நீங்க தேடி வந்த ஆளெல்லாம் இங்க யாரும் இல்ல, ஒழுங்கா கிளம்புங்கன்னு சொல்லி யாரையா வெட்டிட்டு இருப்பான். யாருன்னு பார்த்தா மெரைன்ஸ். அவங்க பயிற்சியை தேடி வந்திருப்பாங்க. அவன் அந்த மாதிரி யாரும் இங்க இல்லன்னு சொல்லி சமாளிப்பான். அவங்க மிரட்டுவாங்க, இந்த மாதிரி எல்லாம் பண்ணீங்கன்னா உங்க கண்ட்ரிக்கு தான் ஆபத்துன்னு. அண்ணன் பார்த்து உசோப்பும் சஞ்சியும் அந்த வழியா மேலே ஏறி போவாங்களா. அவங்கள பார்த்து பை பை சொல்லி அனுப்பி வச்சுட்டு உங்ககிட்ட பயிற்சி எங்க கிட்ட தான் இருக்காங்கன்னு ஏதாச்சும் எவிடன்ஸ் இருக்குதா முடிஞ்சா ப்ரூவ் பண்ணுங்க, அதுக்கப்புறம் உள்ள போய் செக் பண்ணலாங்கிற மாதிரி சொல்லுவான். அவனுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. பின்ன பயிற்சி ரெண்டு பேரும் கண்ணு முன்னாடி ஏறி போயிட்டு இருக்கானுங்க. இப்படி பேசினான்னா என்னன்னு சொல்லி அவங்கிட்ட பேசுறது. அதனால எல்லாம் திருன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. இங்க உசோப்புக்கு லூஃபி எந்திரிச்சிருப்பானோன்னு ஒரு சின்ன டவுட். அவன் எந்திரிச்சாதான் கத்துன்னு கத்திட்டு இருப்பானேன்னு சொல்லி வாய மூடல. ஐயா எந்திரிச்சு உட்காந்து நான் நல்லா தூங்குனேன் சூப்பர் சூப்பர்னு சொல்லி தலையில கைய வைப்பான். தொப்பிய காணும். என் தொப்பி என் தொப்பி என் தொப்பின்னு சொல்லி கேட்டுட்டு இருப்பானா. எல்லாம் அவனை சந்தோஷமா லுக்கு விடுவாங்க. உடனே எனக்கு பசிக்குது என் தொப்பி எங்க என் தொப்பி எங்க எனக்கு பசிக்குதுன்னு மாத்தி மாத்தி கேட்டுட்டே இருப்பான். கத்தாரா நீ அவ்வளவு சீக்கிரத்துல ஒண்ணு எந்திரிக்கல, இது காலையில இல்ல சாயந்தரம். உன் தொப்பிய பேலஸ்க்கு முன்னாடி சோல்ஜர்ஸ் எல்லாம் கண்டுபிடிச்சாங்க, அது அங்க டேபிள்ல தான் இருக்கு, ஏன் உசுர வாங்குறேன்னு உடனே புசுக்குன்னு எடுத்து போட்டுக்குவான். அதுக்கப்புறம் அவனுக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் சொல்லுவாங்க. அதாவது லூஃபிக்கு ஹை ஃபீவர், சாப்பர் தான் கூடவே இருந்து பாத்துக்கிட்டானாமா. ரொம்ப ரொம்ப டேங்க்ஸ். அந்த டைம் ஜோரோ உள்ள வருவானா. சாப்பர் பிடிச்சு வண்ட வண்டியா திட்டுவான். ஏன்னா அவனுக்கு அடிபட்டு இருக்கு, பேசாம ரெஸ்ட் எடுக்காம ஐயா மறுபடியும் போய் பிராக்டிஸ் எடுத்துட்டு இருக்கான். இல்ல வேற அவனுக்கு தையல் போட்டிருக்கு, பேண்டேஜ் போட்டிருக்கு. பேண்டேஜ் எல்லாம் இப்படி பிரிச்சு போட்டுட்டு வேலை பார்த்தானா அவன் உடம்பு சரியாகாதுல்ல. சோ அதை சொல்லி கத்துன்னு காட்டுத்தனமா கத்துவான். அட ஜோரோவுக்கு அந்த பேண்டேஜ போட்டுட்டு மூவ் பண்றதுக்கு கஷ்டமா இருக்காமா, அதான் ரிமூவ் பண்ணிட்டேமா. ரிமூவ் பண்ற அளவுக்கு அத்தனை நாள் ஆயிடுச்சான்னு லூஃபி கேப்பான். அட ஆமாப்பா நீ 3 நாளா தூங்கி இருக்கேன்னு சொல்லுவாங்க. அவ்வளவுதான் பயலுக்கு தூக்கி வாரி போடும். இது 3 நாளுன்னா அப்ப 15 மீல்ஸ் நான் மிஸ் பண்ணிட்டேன்பா. அட பாவி சண்டாலா, சாப்பாடு நான் மட்டும் உடனே கால்குலேட் பண்ணிடுறேன், அது எப்படின்னு கேட்பாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு நாளைக்கு 5 மீல்ஸ்னு கால்குலேட் பண்ணிருக்கான். அந்த டைம் தான் இகாரம் என்ட்ரி கொடுத்து இது டின்னர் டைம் சாப்பிட தயாரான்னு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே வண்டியில அள்ளி போட்டு கொண்டு வருவானா. அவனை பார்த்து எல்லா வாய பொளந்துருவாங்க. யோ நீ இன்னும் உயிரோட தான் இருக்கியான்னு. அண்ட் அது மட்டும் இல்லாம லேடி கெட்டப்ல வந்திருப்பானா. என்னையா இது வேஷம் ரொம்ப அகோரமா இருக்கும்பாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு ட்விஸ்ட். என்ன வந்தது இகாரம் கிடையாது, இகாரமோட வைஃப். இந்த பேலஸ் சர்வர்ஸோட ஹெட் ஆமா. ஒரு செகண்ட் அத்தனை பேருமே ஸ்டன் ஆயிருவாங்க. ஆமா சடனா பார்க்க அவன மாதிரியே இருந்துச்சுல்ல. அவன் தேங்க்யூ சொல்லுவான். அச்சி அவ தேங்க்யூ சொல்லுவா. இவன் ஹஸ்பண்டுக்கும் விவிக்கும் ஹெல்ப் பண்ணாங்கல்ல அதுக்கு. இதுல இன்னொரு பெரிய காமெடி. அந்த ஃப்ரூட்ஸ் வண்டியை லூஃபி பக்கத்துல வச்சுட்டு டின்னர் டைம் வரைக்கும் ஃப்ரூட்ஸ் எல்லாம் ஹோல்ட் பண்ணி வச்சிருப்பீங்கன்னா சொல்லுங்க, நான் கொஞ்சம் எடுத்துட்டு போயிடுறேங்கிற மாதிரி சொல்லுவா. அடுத்த செகண்ட் அத்தனையும் வாயில அள்ளி போட்டுருவான். ஏன்டா நீ என்ன மெஜிஷியனா இப்படி திங்கிறன்னு தொண்டையிலேயே ஏத்துவானுங்க. 3 நாளா சாப்பிடல, அதனால இப்படி எல்லாம் சாப்பிடுறது ஒத்துதாமா. ஆக்சுவலா இகாரமோட வைஃப் லாஸ்ட் 30 இயர்ஸா இங்க தான் சர்வ் பண்ணிட்டு இருக்காளாமா. இது வரைக்கும் யாருக்குமே அவ சாப்பாட்டுக்கு குறையே வச்சது இல்லையாமா. அதனால ரெடியா இருங்கன்னு சொல்லுவா. கட் பண்ணா பெரிய டைனிங் டேபிள்ல சாப்பாடு எல்லாத்தையுமே வகை வகையா அடுக்கி வச்சிருப்பாங்களா. எல்லாத்தையுமே நம்மளுக்கு புடின்னு புடிச்சு தள்ளுவாங்க. அதுலயும் நம்மளுக்கு சாப்பிடறத பார்த்தா காட்ஸ், ஏன்டா இவங்க எல்லாம் மனுஷங்களா, பல வருஷமா சாப்பிடாத மாதிரி இப்படி தின்னுட்டு இருக்காங்க, விட்டா டைனிங் டேபிளையும் சேர்த்து தின்றுவாங்க போலன்னு எல்லாம் பதறுவாங்க. இங்க டேபிள்ல எல்லாரும் லூஃபிக்கு பயந்துட்டு இருப்பாங்க. என்னன்னா வச்ச உடனே எடுத்து சாப்பிடணும், இல்லன்னா லூஃபி எடுத்து சாப்பிடுவான். அவங்கிட்ட போராடி திங்கிறக்குள்ளேயே நம்மளுக்கு படாத பாடுபடுவாங்க. ஒண்ணு கவலையில நிறைய சாப்பாடு இருக்குன்னு
அடுத்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஆனாலும் லூஃபி விடுறதாவே இல்ல. உடனே உசோப் என்ன பண்ணிடுவான், சில்லி சாசா சாப்பாடுல ஊத்தி விட்டுருவானா, அதை எடுத்து வாயில போட்டுட்டு வாயெல்லாம் வெந்து போயிடும். இப்படி மாத்தி வெரைட்டியா திம்பாங்க. லூஃபி நம்ம கிங்குக்கு வச்ச சாப்பாட கூட விட மாட்டேங்கிறான். எல்லாத்தையும் கண்ட மேனி இப்படி திம்மா. மொத்தத்துல இங்க சாப்பிடுறாங்களா இல்ல சண்டை போடுறாங்களானே தெரியல. சோல்ஜர்ஸ் எல்லாம் கதறுவாங்க. ஏன்னா சாப்பிடுற இடத்துல பயங்கரமான சத்தம். ஆனா நல்லா என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. நேரம் ஆக அவங்க சாப்பிடறத பார்த்து கொஞ்சம் கொஞ்சமா சிரிப்பு வரும். நான் ஒரு கடத்துக்கு மேல அடக்க முடியாம விழுந்து சிரிக்க ஆரம்பிச்சிருவாங்க. ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே பயங்கரமா என்ஜாய் பண்ணுவாங்க. சாப்பிடுற இடத்துலதான் இவ்வளவு அலப்பறன்னா குளிக்கிற இடத்துல அதுக்கு மேல அலப்பற. எல்லாம் ஜாலியா என்ஜாய் பண்ணிட்டே குளிப்பாங்க. அதுல ஜாலியான விளையாட்டுத்தனம், கிறுக்குத்தனம், மெட்டல் தனம்னு ஒரே என்ஜாய்மெண்ட் தான். அப்பதான் நமி விவி கிட்ட ஒரு மேட்டர் சொல்லுவா. அதாவது இன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க எல்லாம் கிளம்ப போறாங்களாமா. அதை கேட்டவன அவளுக்கு செம ஷாக்கு. அட இதுக்கு மேல இங்க இருக்கிற அளவுக்கு எந்த ஒரு வேலையுமே இல்லையே. இதுல நேவி ஆளுங்க வேற ஹார்பர் ஃபுல்லா சுத்திட்டு இருக்காங்க. எப்ப வேணாலும் பிடிப்பாங்க. இதுல அவங்க ஷிப் வேற டேஞ்சர்ல இருக்கு. சோ கிளம்புறதா நல்லதுன்னு உடனே விவியால தாங்க முடியல. அதே நேரம் இங்க கிங்க காட்டுறாங்க. மூக்கு பூரா ரத்தம் வந்துருச்சு. ஏன்னா அந்த அளவுக்கு பயலுக சேட்டை பண்ணி வச்சிட்டானுங்க. நீங்க எல்லாம் நெப மோசண்டானு திட்டிட்டு இப்போ கண்ட்ரிக்காக பேசுறேன்னு அப்படியே நம்ம ஆளுக்கு முன்னாடி தலை குனிஞ்சு ரொம்ப தேங்க்ஸ் பாரு. ஜோரோ பார்த்துட்டு ஒரு கிங் இந்த மாதிரி எல்லாம் பண்றது தப்பு இல்லையான்னு கேப்பான். அப்பதான் இகாரம் சொல்லுவா, ஒரு கிங் யாருக்காகவும் எதுக்காகவும் தலை குனிய மாட்டாங்களாமா. நீங்க ஏன் குனியறீங்கன்னு கேப்பான். இப்ப நான் ஒன்னும் கிங்கோட காஸ்டியூம்ல இல்ல. நான் இப்போ ஒரு மனுஷனா சொல்றேன். நீங்க பண்ண எல்லா உதவிக்கும் என்னோட நெஞ்சார்ந்த நன்றிகள். இதயத்துல இருந்து சொல்றேன் பாரு. சோ இப்படி அவர் சொன்ன உடனே எல்லாத்துக்கும் சந்தோஷம் தான். சார் ரைட், அன்னைக்கு ஒரு மீட்டிங்க போட்டு கிளம்புறத பத்தி தான் பேசுவாங்க. ஏன்னா இதுக்கு மேல இவங்க இங்க இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நேவி ஆளுங்க வேற சுத்திட்டு இருக்கானுங்க. அவங்களால அலப்பாஸ்டாக்கு ஏதாச்சும் பஞ்சாயத்து வரும். சோ கிளம்பலானே முடிவு பண்ணிடுவாங்க. லூஃபி கிட்ட கேட்டா நம்ம இன்னும் கொஞ்சம் சாப்பிட்டு கிளம்பலாம்பா. என்ன விவியால ஏத்துக்க முடியல. ஏன்னா அவ ஃப்ரெண்ட்ஸ் போறாங்கன்னா அவளுக்கு கஷ்டமா தானே இருக்கும். அப்ப இகாரமும் சக்காவும் பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவானுங்க. இத உடனே அவங்க கிட்ட சொல்லிடலாமா, இது ஒரு பெரிய பிரச்சனையாச்சுன்னு மாத்தி பயங்கரமா டிஸ்கஸ் பண்ணுவாங்க. முடிஞ்ச அளவுக்கு அவங்க சேஃப்டியா அந்த ஐலாண்டை விட்டு போனா போதுங்கிற மாதிரி வேற சொல்லுவான். என்னடான்னு பார்த்தா முதல்ல நம்ம லூஃபிக்கு மட்டும் தானே பவுண்டி வச்சிருந்தாங்க. இப்போ ஜோரோவுக்கும் போட்டாச்சு. அவனுக்கு 60 மில்லியன் பெரிஸ். அவனுக்கே எப்படின்னா லூஃபிக்கு 100 மில்லியன் பெரிஸ். இந்த அளவுக்கு பவுண்டி வச்சிருக்காங்கன்னா கண்டிப்பா நேவி ஆளுங்க விட்டவே மாட்டானுங்க. அவங்க ஹெட் குவார்டர்ஸ்ல சீக்கிரமாவே வேலையை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. இகாரம் சொல்லிடுவான், இனிமேட்டெல்லாம் லூஃபியால பேக் அடிக்க முடியாதுன்னு. ஏன்னா கடலோட 7 வார்லார்ட்ஸ்ல ஒருத்தனை காலி பண்ணிருக்காங்கல்ல. இனிமேட்டு தான் அவங்களுக்கு பஞ்சாயத்தே ஸ்டார்ட் ஆக போகுதுன்னு பயங்கரமா இகாரம் சொல்றதோட இகாரம் நம்ம லூஃபி ஜோரோவோட பவுண்டியை பார்த்தால உடனே ஷாக் ஆகி இந்த மேட்டர் எப்படியாச்சும் அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு ஆபத்துன்னு அடிச்சு புரண்டு வந்து பாப்பான். பார்த்தாங்க விவியை தவிர யாருமே இல்ல. அவங்க எங்கன்னு கேட்டவொன்னு எதுக்கு இவ்வளவு அவசரம், அவங்க எல்லாம் பைரட்ஸ், அதனால கடலுக்கு போயிட்டாங்கன்னு கேஷுவலா சொல்லுவா. ஐயோ போயிட்டாங்களான்னு அந்த நோட்டீஸை கீழே போட்டுருவான். அப்படியே கட் பண்ணி நேவி ஹெட் குவார்டர்ஸோட சர்ஜென்ட் ஜாங்கோவையும் அயன் ஃபிஸ்ட் ஃபுல் பாடியும் காட்டுறாங்க. அவனுக்கு ரெண்டு பேரும் மெரைனாலு எல்லாத்தையுமே பொலன்னு பொலந்து கட்டிட்டு ஜாலியா கப்பல்ல ஆட்டம் போட்டுட்டே வருவானுங்க. அத மெரைனாலு தூரத்துல இருந்து பார்த்துட்டு அவங்க வராங்கன்னு சொல்லுவானா. இன்னும் அவங்க மேல நம்பிக்கை வச்சுதான் கப்பலை விட்டுட்டு வந்தாலாமா. ஆனா என்ன ஏமாத்திட்டாங்க, நல்லாவே ஏமாத்திட்டாங்க. நீங்க கப்பலை கிளீன் பண்ற வேலையை முடிச்சிட்டீங்களான்னு கேப்பா. எஸ் மேடம், எல்லாமே பக்காவா முடிஞ்சிருச்சு. எந்த ஒரு பஞ்சாயத்தும் இல்ல. எல்லா ஹார்பரையுமே நாங்க பிளாக் பண்ணிட்டோம். சோ எங்களை மீறி யாருமே போக முடியாதுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அப்ப அவ சுத்தம் பண்ணிட்டீங்களான்னு கேட்டது அது இல்ல. இந்த அலபாஸ்டா கிங்டம் சுத்தி ஏதாச்சும் பைரட் ஷிப் இருந்துச்சுன்னா வாஷ் அவுட் பண்ணிருங்கன்னு சொல்லியிருக்கா. அப்ப மெரைனுக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கும். என்னன்னா ஸ்டார்ஹெட் பைரட்டோட ஷிப் எருமலூர்ல இருக்குன்னு சொல்லி கன்ஃபார்ம் பண்ணலாமா. ஆனா இப்ப காணோம். அப்படின்னா அவங்க இந்த கண்ட்ரியை விட்டு போயிட்டாங்களான்னு கேட்டா அந்த மாதிரி எதுவுமே தெரியலையாமா. அப்படின்னா இந்த கோஸ்டோட ஒரு மூலைய கூட விடாம தேடுங்க, தேடிட்டே இருங்க, எனக்கு அவங்க வேணும்னு சொல்லி எல்லாத்தையும் அனுப்பி விடுவா. அப்ப அந்த ஆட்டம் போட்டுட்டே வந்தானே ரெண்டு சர்ஜென்ட், அவங்க ஹினாவை பார்த்து உங்களை பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு, எப்படி இருக்கீங்கன்னு பயங்கரமா விசாரிப்பானுங்க. உங்கடா லூசு பயிலா வர்றதுக்கு ஏன்டா இவ்வளவு நேரம்னு கேட்டா அவளுக்காண்டி அவனுங்க பூவெல்லாம் பறிச்சுட்டு வந்தானுங்களாமா. அதான் லேட் ஆயிடுச்சும்பானுங்க. ஒரு ஈர வெங்காயமும் வேண்டாம், ஸ்டார்ஹெட் பைரட்ஸை நம்ம புடிச்சே ஆகணும், சீக்கிரமா போய் தேடுங்கன்னு சொல்லி அனுப்பி வைப்பான். அதே நேரம் இங்க நம்ம ஆளுங்க புழுதிய கிளப்பிக்கிட்டு பாலைவனத்துல வேகமா வருவாங்க. அவ்வளவுதான், இனி கிளம்ப வேண்டியதான். உசோப்பெல்லாம் அழுதுகிட்டே வருவான். இந்த சாண்ட் கிங்டம் விட்டு போறமேன்னு லூஃபி சஞ்சியை பார்த்து அலபாஸ்டாவோட டிஷஸ் எல்லாமே சூப்பரா இருக்கு, நீயும் இந்த மாதிரி எல்லாம் ட்ரை பண்ணுமா, கண்டிப்பா வேற லெவல் ஸ்பைசியா ரெடி பண்றான்பா. சாப்பரு நமிய பார்த்து நீ ஓகேவா, உனக்கு ஏதாச்சும் உடம்பு சரியில்லையான்னு கேட்பான். ஏன்னா அவ ரொம்ப சோகமா வருவா. சஞ்சி எல்லாம் பார்த்துட்டு ஏமா வெளிய விட்டு பிரியறமேன்னு கஷ்டமா இருக்கா, உன் ஃபீலிங்ஸ் எல்லாம் எங்களால புரிஞ்சுக்க முடியுது, பட் அதை பத்தியே யோசிச்சுட்டு இருந்தா அது கஷ்டம் தானே, மூவ் ஆன் பண்ணி போகத்தான் செய்யணும். ரெண்டு பேரும் ஒண்ணுக்குள்ள ஒன்னா மண்ணுக்குள்ள மண்ணா தான் இருந்தாங்க, பிரிய வேண்டிய நிலைமைங்கிற மாதிரி சொல்லுவானா. அப்ப அவ சோகமா விவியோட நிலைமையை பார்த்து தான் நான் 1 பில்லியன் பெரிஸை கிவ் அப் பண்ணிட்டேன்னு சோகமா சொல்லுவா. அப்படின்னா என்ன, அவளை விட்டு பிரியறோன்னு எந்த ஒரு அக்கறையும் இல்ல, எல்லாம் கதறுவாங்க. அடி பாவி, அப்போ பணத்துக்காண்டி தான் இவ்வளவு நேரம் ஃபீல் பண்ணியான்னு உசோப்பெல்லாம் அவ கொடுத்த ஷாக்கெல்லாம் அப்படியே கீழே விழுந்துருவான். மொத்தத்துல நமிக்கு காசு போச்சேன்னு தான் கவலையே தவிர விவிய நினைச்செல்லாம் சுத்தமா கவலை இல்லையா. எப்படியே மாத்தி பேசிக்கிட்டே கத்திக்கிட்டே போவாங்க. இங்க இகாரம் விடுற மாதிரி இல்ல, எப்படியாச்சும் அவங்க ஆபத்துல இருக்காங்கன்னு அவங்க கிட்ட சொல்லி ஆகணும்னு கருவை அனுப்பலான்னு முடிவு பண்ணுவாரு. விவி அதெல்லாம் ஒண்ணு வேண்டாம்பா, ஏன்னா இப்ப கருவை கூப்பிட்டு கிளம்பினாலும் அவங்கள பிடிக்கிறது ரொம்ப கஷ்டம், ஏன்னா அவங்களும் டக்குல தான் போயிருக்காங்க, அதனால ஃப்ரீயா விடுங்க, நீங்க இதை போய் காமிச்சாலும் எந்த ஒரு மாற்றமும் வரப்போறது இல்லம்பா. ஏன் சேஞ்சஸ் வராதுன்னு கேட்டா அவங்களுக்கு இந்த பவுண்டி மேட்டர் எல்லாம் தெரிஞ்சா கவலைப்பட மாட்டாங்க, சந்தோஷப்படுவாங்களாமா. அதனால நீங்க அடிச்சு புரண்டு போய் அவங்க கிட்ட சொன்னாலும் ஒண்ணு வேலைக்காக போறது இல்ல, ஒரு நாள் எல்லாத்தையும் அவங்களே தெரிஞ்சுக்குவாங்க, அதனால நீங்க போய் தூங்குங்க, எனக்கும் தூக்கம் வருதுன்னு இகாரத்தை வெளியே தள்ளி விட்டுருவா. ஏன்னா காலையில சீக்கிரமா எந்திரிக்கணுமாமா. ஆமா, நாளைக்கு விவி எல்லாத்துக்கு முன்னாடியே பேச போறா, அதனால நல்லா தூங்கணும்பா. அவளும் நான் தூங்க போறேன்ட்டு கருவை கூப்பிட்டு கிளம்பிடுவா. அப்ப சக்கா வருவானா, இகாரம் குழப்பத்துல
இருக்கத பார்த்துட்டு ஏன்பா என்ன பஞ்சாயத்துன்னு கேட்பான். அவனுக்குமே ஒண்ணும் புரியல. ஏன்னா அவங்க பேர்ல இவ்வளவு பெரிய பவுண்டி வச்சிருக்காங்க, ஆனாலுமே அவ ரொம்பவும் காமா இருக்கால, அதத்தான் அவனால நம்பவே முடியல. அப்படியே கட் பண்ணா மிட் நைட் ஆகுது. கருவெல்லாம் நல்லா தூக்கம், ஆனா விவிக்கு தூக்கம் வரல. அப்படியே கரு கிட்ட பேசிட்டு இருப்பான். ஆனா கருவெல்லாம் தூங்கிட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா இந்த நைட் ரொம்பவும் சைலண்டா இருக்காமா. பல நாட்களா இப்படி ஒரு சைலன்ஸ்ல அவ தூங்குனதே இல்ல. ஏன்னா நம்ம சஞ்சி நைட் ஆனா ஃப்ரிட்ஜுக்குள்ள இருந்தத காணோம்னு சொல்லி லூஃபி கிட்ட சண்டை போட்டுட்டு இருப்பான். நம்ம ஜோரோ நைட்டு தான் ட்ரைனிங்கே எடுப்பான். நமி ஒரு படி மேல அளவாணிய தூக்கி மூஞ்சிலேயே அடிப்பா. அதுவே பாதி தூக்கத்தை கலைச்சு விட்டுரும். தூக்க வெறியில அப்படி பண்ணுவா. இப்ப எல்லாருமே போயிட்டாங்க, அதோட சேர்த்து தூக்கமும் போச்சு. அந்த டைம் அவங்க கிளம்புறதுக்கு முன்னாடி என்ன பண்ணாங்கன்னு எல்லாத்தையும் யோசிச்சு பாப்பா. என்னன்னா டிரான்ஸ்போர்ட்டர்ஸ் இல்ல, அவங்களுக்கு போன் எவனோ ஒருத்தன் கால் பண்ணிருப்பான். யாருன்னு தெரியலன்னு சொல்லுவாங்க. நான் அவன் இவங்க எல்லாத்துக்கும் ஃப்ரெண்டுன்னு சொல்லிருப்பான். யாரா எங்க ஃப்ரெண்டுன்னு போன் எடுத்து கேட்டா நான் தான் சொல்லி பயங்கரமா சிரிக்கிற சத்தம் தான் கேட்கும். காண்டாயி செஞ்சி போன் வச்சிருவானா, மறுபடியும் விடாம சிரிப்பான். அட அது யாருன்னு தெரிஞ்சு போச்சு, அதனால சஞ்சி கத்திட்டு இருப்பானா. உடனே லூஃபி போனை புடுங்கி டேய் நாயே எனக்கு என்னடா வேணும்னு கேட்பான். ஸ்டார்ஹேட் லூஃபியா நீ செம ஸ்ட்ராங்குப்பா, நானே சர்ப்ரைஸ் ஆயிட்டேன், சூப்பர் சூப்பர்ம்பா. அட பேசுறது வேற யாரும் இல்ல, அந்த மிஸ்டர் 2. போன் கால்ல நீ மிஸ்டர் 2ன்னு மட்டும் சொல்லாதீங்கப்பா, ஏன்னா இந்த சிக்னலை நேவி எப்ப வேணாலும் கேட்ச் பண்ணுவாங்க. அப்படி பண்ணிட்டாங்கன்னா பெரிய பஞ்சாயத்து. அட மூதேவி அப்புறம் ஏன்டா நீ சொல்ற, சரி உனக்கு அப்படி என்னதான் வேணும்னு கேட்டா நான் உங்க ஷிப்பை எடுத்துக்கிட்டேன்பா. உசோப்பெல்லாம் கொலை காண்டாயி பச்சை பச்சையா திட்டுவான். என்ன ஜோக் பண்றியா, எங்க ஷிப்பை எடுத்துட்டியா நீ, இப்ப எங்கடா இருக்கேன்னு கேட்டா நான் உங்க ஷிப்ல தான் இருக்கேன்பா. அடே அறிவு கட்ட முட்டா லூசு பையலேன்னு சஞ்சய் திட்ட வரும்போது நோ நோ நோ, அவங்களோட ஃப்ரெண்டு, ஒரு ஃப்ரெண்ட பச்சை பச்சையாலாம் திட்டக்கூடாதுன்னு விழுந்து விழுந்து சிரிப்பான். அதுக்கப்புறம் அவங்கிட்ட ஷிப் எங்க இருக்குன்னு விசாரிப்பாங்க. அது சாண்டோரா ரிவர்ல அப்பர் ரீச்சஸ்ல இருக்காமா, அங்க வந்துருங்கன்னு சொல்லியிருப்பான். இவங்களுக்கு ஒரே கன்ஃபியூஷன், அவனை நம்பலாமா வேண்டாமான்னு. ஒரு டைம் ஃப்ரெண்ட் ஆனதெல்லாம் உண்மைதான், ஆனா ஜோரோக்கு மறுபடியும் அவன் கூட போய் ஃப்ரெண்ட் ஆயிடுவாங்களோன்னு தான் பயமா இருக்கும். ஏன்னா அவன் பண்ண அட்டூழியம் அப்படி. இப்ப இவங்களுக்கு வேற வழியே இல்ல, சீக்கிரமா போய் தான் ஆகணும். ஏன்னா இவங்க கப்பல் இப்ப அவங்கிட்ட இருக்கு. இன் கேஸ் ஏதாச்சும் ஏமாத்தணும்னு ட்ரை பண்ணான்னா நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து 4 மிதியா போட்டா சரியா போயிருங்கிற மாதிரி டிஸ்கஸ் பண்ணுவாங்க. ஆனா மொத்தத்துல இவங்க கப்பலை காப்பாத்த சீக்கிரமா கிளம்பியே ஆகணும். இப்படி அவங்க கிளம்பணும்னு சொன்ன உடனே விவி பார்த்துட்டு ரொம்ப சோகமாயிருவா. எல்லாரும் போயிட்டீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்னு. அப்போ லூஃபி ஒரு மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அவளுக்காண்டி 12 மணி நேரம் டைம் கொடுக்க போறாங்களாமா. இப்ப இவங்க இருக்கிறது அலுப்பர்னா, இங்க இருந்து நனவானால இருக்க சாண்டோரா ரிவருக்கு போறாங்க. அங்க போய் அந்த லூசு பையில 4 போடு போட்டு கப்பல் எடுத்துக்கிட்டு ஈஸ்டர்ன் ஹார்பருக்கு நாளைக்கு மத்தியானம் வந்து சேருவாங்க. ஆனா அந்த இடத்துல ஆங்கர்லாம் போட்டு வெயிட் பண்ண முடியாது. இன் கேஸ் விவிக்கும் இவங்க கூட சேர்ந்து டிராவல் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சுன்னா அந்த ஒரு சான்ஸை யூஸ் பண்ணி இவ அவங்க கூட போயிடணும். அப்படி நடந்துச்சுன்னா நாங்க தாராளமா உன்னை வெல்கம் பண்றோம். ஆனா அதுக்கப்புறம் நீயும் ஒரு பைரட், இந்த கண்ட்ரியோட பிரின்சஸ் நீ, அதனாலதான் உனக்கு இந்த அளவுக்கு வெல்கம்னு சொல்லுவாங்களா. லூஃபி எல்லாம் விவி கண்டிப்பா வருவா, நீ வந்துருமா எல்லாம் திட்டுவாங்க வாய மூறான்னு, பேசாம இப்பவே கூட்டு போயிடலாங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா அவ டிசைட் பண்ண டைம் வேணும்ல, அதனால இப்ப வேண்டாம் 12 மணி நேரம் கழிச்சு வரட்டும், அப்பதான் அவ பக்காவா ஒரு முடிவெடுக்க முடியும்னு சொல்லி விட்டுட்டு கிளம்பிட்டானுங்க. அவளுக்கு தூக்கமே இல்ல, என்ன பண்றது ஏது பண்றதுன்னு. இங்க இருந்து கருவை கூப்பிட்டுக்கிட்டு ஈஸ்டர்ன் ஹார்பருக்கு கிளம்பினா சில மணி நேரத்திலேயே போய் சேர்ந்துடலாம். காலையில 8 மணிக்கு கிளம்பினா கூட போதும், டைமுக்கு போய் சேர்ந்துடலாம். ஆனா அவளுக்கு பைரட் ஆகலாம் சுத்தமா ஆசையே இல்ல. ஆனா இப்படி ஒரு சான்ஸை விட்டானா அதுக்கப்புறம் லைஃப் லாங் அவளால அவங்க கூட போய் சேரவே முடியாது. அவளுக்கு ஒரு பிரின்சஸா இருக்கவும் இன்ட்ரெஸ்டிங்கா தான் இருக்கு, இல்லன்னு சொல்ல முடியாது. என்னதான் இந்த கண்ட்ரியில ரெபலியன்ஸ் இல்லனாலும் கண்ட்ரியோட நிலைமை இன்னும் மோசமா தான் இருக்கு. இவ தான் இருந்து எல்லாத்தையும் பாத்துக்கணும். இப்ப நான் போனேன்னா நீயும் வருவியா கருன்னு கேப்பா. அதுதான் தூங்கிட்டு இருக்கே பாவம், அவளுக்கு என்ன பண்றதுனே தெரியல. ஒரே ஃப்ரெண்ட்ஸ் நினைப்பாதான் இருக்கு. கட் பண்ணா மிஸ்டர் 2 காட்டுறாங்க. வாங்களே உங்களுக்காண்டி தான்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு பயங்கரமா சிரிப்பான். எங்க இருந்து கத்திட்டு இருக்கான்னா நம்மளுடைய கப்பல்ல தான். அதுக்கப்புறம் வந்த டக்குங்கெல்லாம் அதுக்கு மேல வச்சிருந்த லோடு எல்லாத்தையுமே இறக்கி வச்சுட்டு நம்ம ஆளுகளுக்கு பை பை சொல்லிட்டு கிளம்பிடுவாங்க. நல்லபடியா போயிட்டு வாங்க, இங்க கேட்டேன்னு சொல்லுங்கன்னு. அவங்க போயிட்டு வாங்கன்னு சொல்றதுல ஒரு நியாயம் இருக்கு, ஃபீல் பண்ணா கூட ஏத்துக்கலாம். ஆனா இந்த மிஸ்டர் 3 போயிட்டு வாங்க மறுபடியும் நம்ம ஒரு நாள் மீட் பண்ணுவோம், உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுவேன், எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. பண்ணலாம் வில்லத்தனம், ஆனா பேசுற பேச்ச பாத்தீங்களா, இல்ல வேற நம்மளுகிட்ட இங்க என்ன ஒரு ஃப்ரெண்ட் மாதிரி ட்ரீட் பண்ணும். ஏன்னா நம்ம எல்லாருமே ஃப்ரெண்டும்பா. லூஃபி எது ஃப்ரெண்டா, நீ எங்க கிட்ட போய் சொல்லிட்ட, நம்ம எல்லாம் எனிமீஸ்ம்பா. அவன் அடே நான் போய் சொல்லல, எனக்கே இந்த மேட்டர் தெரியாது. ஆனா இப்ப அத பத்தி எல்லாம் ஒரு கவலையும் இல்ல, ஏன்னா பரக்கு ஒர்க்ஸே கம்ப்ளீட்டா காலி. அதனால இனிமேட்டு நம்ம எல்லாம் எனிமி கிடையாதும்பானா. நம்ம எனிமி இல்லன்னா இதுக்காக எங்க கப்பலை ஆட்டைய போட்டேன்னு கத்துவான். அதுவும் வண்டையா திட்டுவான். அதுக்கப்புறம் தான் அவன் பயங்கரமான மேட்டர் சொல்லுவான். என்னன்னா அந்த ஷிப்பை ஆட்டைய போடலாம் வரலையாமா. அப்படி ஆட்டைய போட்டிருந்தாதான் எஸ்கேப் ஆயிருப்பானே. அங்க நிலைமையே சரியில்லை, நேவி ஆளுங்க ஃபுல்லா ரவுண்ட் அப் பண்ணிட்டாங்க. இப்ப இவன் மட்டும் கப்பலை கரெக்டா எடுத்துட்டு வரலன்னா என் நேரத்துக்கு அவங்க ஆட்டைய போட்டு பாயலாமா. இதை கேட்டு நம்மால பயங்கரமா ஷாக் ஆயிருவான். அண்ட் அது மட்டும் இல்லாம ஐலாண்டுல என்ன நடந்துட்டு இருக்குன்னு உங்களுக்கு தெரியல, கம்ப்ளீட்டா நேவி ஆளுங்க மொத்த இடத்தையும் பிளாக் பண்ணிட்டாங்க, அது தெரியுமா நீ கேப்பான். செம்மையா ஷாக் ஆயிருவாங்க. அப்படின்னா கோயிங் மேரிய நீ ப்ரொடெக்ட் பண்ணி எங்களுக்காண்டி காப்பாத்தி தூக்கிட்டு வந்தியான்னு கேப்பான். ஆமாம்பா. ஏன்டா ஏன்னு கேட்டா நம்ம எல்லாம் ஃப்ரெண்ட்ஸும்பா. அவ்வளவுதான், உடனே ஒன்னா சேர்ந்து ஆட்டம் போட ஆரம்பிச்சிருவானுங்க. அவனுங்களா சேர்ந்துக்கிறானுங்க, அவனுங்களா அடிச்சுக்கிறானுங்க, நல்ல நட்புங்கிற மாதிரி காரிட்டு துப்பாங்க. மிஸ்டர் 2 அழுதுகிட்டே நம்ம எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா சண்டை போடணும், அப்பதான் நம்மள யாரும் பிரிக்க முடியாதுன்னு தொண்டைகளியே கத்திட்டு இருப்பானுங்க. ஐயோ உசுரா வாங்குறானுங்களேன்னு புலம்பி தள்ளுவா. அப்போன்னு பார்த்து மிஸ்டர் 2 கப்பலே வந்துரும். அப்படியே கட் பண்ணி காட்டுறாங்க. ஹினான்னு ஒரு மேரை நாள் கத்துன்னு கத்திட்டு வருவான். ஏன்டா என்ன மேட்டர்னு கேட்டா நாங்க ஸ்டார் ஹேட்டோட கப்பலை கண்டுபிடிச்சிட்டோமா, அந்த சாண்டோரா ரிவர்ல இருக்குல்ல அத கரெக்டா சொல்லுவானா. அப்போ சண்டைக்கு ரெடி ஆகுங்கன்னு செம்ம டெரரா சொல்றதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.